வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹெல்த்தியான ஒரு கட்லெட் தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஆரோக்கியமான வகையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கட்லெட்டை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக ஊற்றிடாதீங்க, கட்லெட் பிரிஞ்சு வந்துடும். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. ஒரு 10 செகண்ட் இதை ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1.5 டீஸ்பூன் செட்டிநாடு மசாலா, இது இல்லைன்னா மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ சேர்த்துக்கோங்க. பேன் சூட்லேயே ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். சைவம் அசைவம் ரெண்டுக்குமே உபயோகப்படுத்துகிற மாதிரி அருமையான வாசனையில் நான் செஞ்சுருக்கிற செட்டிநாடு மசாலாவோட வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதோட 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். 450 கிராம் அளவுக்கு சேனக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுடலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு இதில் இருக்கிற கிழங்கை மட்டும் எடுத்து பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இதை மசிச்சு விட்டுறலாம். இந்த அளவுக்கு மசித்த பிறகு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த மசாலாவை போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு உருண்டை பண்ணி கட்லெட் ஷேப்புக்கு தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டின பிறகு பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி விடணும். அப்போ தான் எண்ணெயில் பிரியாமல் இருக்கும். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 14 கட்லெட் வந்திருக்கு. அதிகப்படியான தீயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். குறைஞ்ச தீயில் எண்ணெய் காஞ்சிருந்தால் கட்லெட் பிரிஞ்சு வந்துடும். இது ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. ஒரு 30-40 செகண்ட் வெந்தால் மட்டும் போதும். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். எல்லா வகையான கிழங்குகளையும் விட சேனக்கிழங்குல மட்டும்தான் அதிகப்படியான நன்மைகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா கல்லீரல் நோய், மூல நோய், புற்றுநோய்க்கு நல்ல மருந்து இந்த கிழங்கு. திருப்பி விட்ட பிறகு ஒரு 10-20 செகண்ட் வெந்தால் போதும், எடுத்துடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ஹெல்த்தியான சேனக்கிழங்கு கட்லெட்டை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.